அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவான். நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற விஷயம் என்னென்றால், மிச்ச நாளைக்கு ஒரு வைஎம் நியூஸ் மூலமாக அக்மல் ஃபலி யூடியூப் சேனலினூடாக ஒரு அ செய்தி அறிக்கையை தான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். முதலில் தலைப்புச் செய்தி பக்கம் போனோமேயானால், அ இலங்கையில் முதலாவது அ எங்களது சஞ்சீவ அவர்களின் சுட்டுக்கொலை படுகொலை செய்யப்பட்ட சஞ்சீவ பாதாள உலக தலைவரின் படுகொலை சம்பந்தமாக செய்தியின் பக்கம் போனோமேயானால், அவரை படுகொலை செய்த முக்கிய சூத்திரதாரியான பெண் படுகொலையாளி அவரை இந்தியாவுக்கு சென்றிருக்கலாம் என்று அறிய கிடைத்திருக்கிறது. ஆகவே அவரை கண்ட இடத்தில் போலீஸுக்கு அறிவிப்பவர்களுக்கு 12 லட்சம் கூலியாக கொடுக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. அந்த செய்தியும் அடுத்ததாக இலங்கையில் குரங்குகளை கணக்கிலிடுவதற்கு கிராம சேவர்களை அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தியும் அடுத்ததாக இலங்கையில் கொரியன் விசாவுக்கு கேபினட் அனுமதி கிடைத்திருக்கின்றது. அந்த செய்தியும் அடுத்ததாக இலங்கையில் மற்றொரு செய்தியாக காத்தாங்குடியில் நேற்றைய தினம் காத்தாங்குடியில் ஒரு சிறிய ரக கைக்குண்டு வீச்சு நடைபெற்றுள்ளது. அது ஒரு ஆபத்துக்கு குறைவாகவே இருந்ததாக இயக்கத்திருக்கிறது. அந்த செய்தியும் அடுத்த வெளிநாட்டு செய்தியும் பக்கம் போனோமேயானால், மோடி அவர்கள் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் சுவிட்சர்லாந்து ராணியை சந்திக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ஆஸ்திரேலியாவில் ஒரு சுழல் காற்று வீசி வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியும் அடுத்ததாக அந்த அமெரிக்க மற்றும் உக்ரைன் நாட்டு அதிபர்கள் சந்தித்து பிரசித்த முறை, அதாவது ஓப்பன் முறையில் மீடியாவுக்கு முன்னால் சண்டையிட்டு கொள்ளும் காட்சிகள் நீங்கள் சென்ற காலங்களில் பார்த்திருப்பீர்கள். ஆகவே அந்த வாக்குவாதத்தின் பிரதிபலனாக உக்ரைனுக்கு எந்தவித மிலிட்டரி ஹெல்ப்பும் பண்ண மாட்டோம் என்று அமெரிக்கா திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றது. அந்த செய்தியும் அடுத்ததாக சைனா தனது வெளிவிவகார அமைச்சர் கூறியிருக்கிறார். சைனா என்னவென்றால், அமெரிக்கா வழங்கியிருக்கின்ற ஒரு உலக வர்த்தக வரி விதிப்பு காரணமாக எந்த ஒரு வர்த்தக போருக்கும் நாங்கள் தயாராக இருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார் வெளிவிவகார அமைச்சர் சீனாவின். ஆகவே அந்த செய்தி அடுத்த விளையாட்டு செய்தியும் பக்கம் போனமையானால், பாகிஸ்தான் மற்றும் துபாய் நடைபெற்று வருகின்ற சாம்பியன் ட்ரோஃபி 2025க்கான கிரிக்கெட் சுற்றுப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் இறுதிப் போட்டியில் களமிறங்குவதற்கு தகுதி பெற்றுள்ளன. அந்த செய்தியும் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வெற்றி பெறுவார் என்று. மற்றும் இஸ்மித் அவர்கள், அதாவது ஆஸ்திரேலிய அணியின் கிரிக்கெட் அணியின் தலைவராக செயல்பட்ட இஸ்மித் அவர்கள் தனது சாம்பியன் ட்ரோஃபியின் பின் தனது ஒருநாள் சர்வதேச போட்டியிலிருந்து தான் விலகுவதாக அறிவித்திருக்கின்றார். அந்த செய்தி அடுத்ததாக இலங்கை தடகள வீராங்கனை ஒருவர் அமெரிக்காவில் சிறந்த புலமை பரிசை பெற்று பயிற்சியில் ஈடுபட்டு வரும் 800 மீட்டர் ஓட்ட தடகள வீராங்கனை சென்ற தினமும் சிறந்த முறையில் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அந்த செய்தி அடுத்ததாக அடுத்து வரக்கூடிய மார்ச் மாதம் 26 மற்றும் 26 நான் அந்த தேதி பிறகு கூறுகிறேன். இந்த மாதம் எப்படியும் இலங்கை உதைப்பந்தாட்டம் அணி ஆசிய கிண்ண தகுதிகாண் சுற்றுப் போட்டியில் தாய்லாந்தை சந்திக்க இருக்கின்றது. அந்த ஸ்கோர் விவரங்களை அடுத்த வீடியோக்களில் நான் பதிவிட காத்திருக்கின்றேன். ஆகவே எமது வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து
பார்த்து கொண்டிருப்பவர்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி மிக பணிவன்புடன் வேண்டுகொள்கிறேன். ஆகவே குறைநிறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள். வீடியோக்களில் லைக் செய்து உங்களது அயலவர்கள் சொந்தக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எங்களோட வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இது போன்ற வீடியோக்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரை உங்களை விடைபெறும் நான் உங்கள் நண்பன் FM அக்மல். நன்றி. See you. Bye.